மதுக்கடை ஒழிக்கிறேன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பொறுத்தளவு என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மதுவிலக்கால என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜக அண்ட் அதிமுகவில் கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கூட்டணிங்கிறனால கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிளைகளிலும் வந்து உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ மக்களிடையே வந்து நிறையா வந்து நலத்திட்டங்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறனால, ஏன்னா அதிகம் வந்து நலத்திட்டங்கள் போய் மக்களுக்கு போய் சேரல. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு கிளையிலையும் போய் நாங்கள் வந்து நலத்திட்டங்களை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறனால கண்டிப்பாக வந்து பாஜக அதிமுக வெற்றி கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு 2024. சரிங்கம்மா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் திமுக தான் முழு பலத்தோடு ஜெயிக்கும்னு சொல்கிறாங்களே. அது இருக்கு, அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த டயத்தில் வந்து மக்களுக்கு இன்னது செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. இதே வந்து இப்போ அதிமுகவில் நான் தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டம் இருந்துச்சு, அதை ரத்து பண்ணாங்க. வந்தோடனே மதுக்கடை ஒழிக்கிறேன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்னை பொறுத்தளவு என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மதுவிலக்கால என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏன்னா அப்படிங்கிறப்ப இதெல்லாம் என்ன அது இருக்குது. பிள்ளைங்களோட எதிர்காலமே வந்து இன்னைக்கு மது போதைக்கு அடிமையாகிறாங்க. ஏன்னா சாராயம்னா ஒரு பச்சை பிள்ளை ஒரு 11 வயசு கொண்டு பள்ளிக்கூடத்தில் வந்து மது அருந்துட்டு பிள்ளைங்க போகுதுங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் டீச்சர்ஸுங்களுக்கு பயந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் டீச்சர்ஸுங்க வந்து பிள்ளைங்களுக்கு பயப்படுற காலகட்டமாக இருக்குது. அது என்னதுனால மது போதை. பள்ளிக்கூடத்துலேயே வந்து கஞ்சா போகுது, ஆனால் அதை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க லேடிஸ் கொண்டு தண்ணி அடிக்கிறாங்க. நானே எத்தனையோ பிள்ளைங்களை வந்து அணக்கரையில் நிற்கிற பிள்ளைங்கள இதுமாரி பண்ணாதீங்கப்பா, உங்கள் பேரண்ட்ஸுங்க வந்து இதுமாரி கஷ்டப்படுறாங்கல்ல இன்னும் சொல்லி எத்தனையோ பிள்ளைங்களை நான் மிரட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறேன். பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக வந்து நாங்கள் பெண்கள் போராடினா கண்டிப்பாக வந்து நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம். ஐயா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா? அதுக்குண்டான சூழல் இருக்கா? உங்கள் மனசில் உள்ள கருத்து என்னங்க? மகத்தான வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும், உறுதியாக வெற்றி பெறும். காரணம் எங்கள் தலைவர் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க வெற்றி பெறுவோம்னு? வெற்றி பெறும்னா பிரதமர் மோடி அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அதே மாதிரி எங்கள் ரெட்டலை சின்னம் வந்து மக்கள்கிட்ட மிக நெஞ்சுக்குள்ள பதிஞ்சிருக்கு. எங்களுக்கு ரெட்டலை சின்னம் அங்கே மோடி நாட்டுக்கு செய்கிற நன்மை, இந்தியா உலக நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்கிது. அதெல்லாம் வச்சு பார்த்தா மக்கள் வந்து நிச்சயமாக இந்திய மக்கள் வந்து பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எங்கள் தலைவர் எடப்பாடியார் முடிவெடுத்திருக்கிறாரு. ஆகையினால உறுதியாக வெற்றி பெறும். சரிங்க ஐயா, இப்போ திமுக தான் அடுத்த ஆட்சி அமைப்போன்னு சொல்லி அவங்க உறுதியாக சொல்கிறாங்களே. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, மக்கள் மனசுல எது என்ன இருக்குன்னு அவங்க புரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அடிப்படையே இங்க மக்கள்கிட்ட இல்லையே. என்ன சாதிச்சிருக்காங்க? இப்போ எங்க ஊர் இருக்குன்னா இந்த ஊருக்கு அவங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. 4 ஆண்டு காலமா எதுவுமே இல்லை. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்சிக்கு வரலான்னு. பட் அதுக்குள்ள அடிப்படையான தொண்டுகள் எதுவுமே இல்லையே. 4 ஆண்டுகளாக எதுவுமே இல்லைன்றீங்க. இல்லாமல் அப்புறம் மக்கள் நல பணிகளை செய்கிறாங்க. மக்கள் நல பணிகள்னு சொல்றாங்க. அந்த பணிகள் எங்க ஆழமா பதிஞ்சிருக்கு? எந்த மக்கள் அதில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க? எந்த மக்களும் இங்கே எந்த முன்னேற்றம் இல்லையே. எங்கள் கொள்ளடம்பாலம் 60 ஆண்டு காலமாக ஆடி போய் கிடந்து அதுக்கு ஒரு மாற்று வழி கிடையாது. 4 வழிச்சாலை அது எல்லாமே மத்தாப்பு அறிவிப்புகள் தான். அது மக்கள்கிட்ட எந்த ஒரு எழுச்சியும் இல்லை, ஒரு உணர்ச்சியும் இல்லை, ஒரு உயர்வு தரவும் இல்லை. அதுதான் உண்மை. இந்த கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா? கட்டாயமாக சத்தியமாக ஆதரிக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சூழல் எப்படி இருக்கு? சார், நான் ராஜராஜன் திருமாவளவன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெருங்கட்சின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தான். இதை சார்ந்து தான் கூட்டணி அப்படிங்கிறது ஓட்டு வங்கியின் அடிப்படையும் மட்டும் இல்லாமல் அமைப்பு ரீதியாகவும் பலவிடுந்த கட்சிகள் இது 2 தான். இது 2 தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது கூட.
பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என்ன காரணங்கன்னா கிட்டத்தட்ட 74க்கு அப்புறம் 67, 72 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஆட்சி சரி எனக்கு தெரிஞ்சு என் வரலாறு எந்த சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற ஆன்டிசிபேஷனு இந்த சொத்து வரி உயர்வு இதெல்லாம் கணக்கு பார்க்குறப்ப இங்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது. இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் 1 வருஷம் இருக்குது. இபி பில்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்குலாம் தோணுது. சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா? சூழ்நிலை எப்படி இருக்குங்க? வெற்றி பெறும் சார். சூழ்நிலை எப்படி இருக்குங்க? சூழ்நிலை நல்லா இருக்குது. ஏற்கனவே இங்கே கற்பழிப்பு, கொள்ளை தினமும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. ஆட்சியை மாறலான்னு மக்கள் வெகுவாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சரியான கூட்டணியாக இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெறுமா? அந்த சூழல் இருக்கா? உங்கள் மனசில் உள்ள கருத்து என்ன? ஆனால் பிஜேபி ஏடிஎம் கூட்டணி மிகப்பெரிய பலமான கூட்டணி, புரிஞ்சுங்களா? இதோட நம்ம பாமக, திமுக மற்ற அனைத்து எல்லா கட்சிகள் கூட்டணி வரப்போகுது. எல்லாம் வந்து ஆட்சி அமைக்கிறது எடப்பாடியார் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2026 ஆட்சி அமைக்க போது எடப்பாடியார் தான். ஸ்டாலின் ஆட்சி கூட வரவே வராது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கஞ்சா விற்பனை, கொலை, குற்றம், தேன் பறிப்பு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த ஆட்சியில், நடக்கிற ஆட்சியில். அதனால் வரப்போது எடப்பாடியார் ஆட்சி தானே. இப்படி சொல்கிறீங்க, ஆனால் மீண்டும் வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்களே திமுக. அவங்க சொல்லதானே செய்வாங்க, இருக்கிறவங்க சொல்லதானே செய்வாங்க. நாங்கள் தோற்று போகணும் சொல்ல முடியுமா? அவங்க நாங்கள் மீண்டும் வர மாட்டேன் சொல்லுவாங்களா? அவங்க நாங்கள் தான் ஆட்சிக்கு திரும்ப வருவாங்க. அவங்க இந்த கூட்டணியை வரவேற்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப அமோகமாக வரவேற்கிறோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா? அதுக்குண்டான வாய்ப்பு எப்படி இருக்குது? 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியுடைய மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு காரணங்கள் இப்பொழுது உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன எந்த ஒரு அறிவிப்பையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. 2 மாதம் தூரம் மின்சார கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதை எடுக்கலை. அடுத்தது விவசாய கடன் தள்ளுன்னு சொன்னாங்க, அதுவும் தள்ளலை. அதனால் இவங்களுடைய ஆட்சிக்கு வலு இழந்து இருக்கு. இப்பொழுது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி மிக வலுவாகவும் வெற்றி பெறுவதற்கு மிக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆளுங்கட்சி வலுவிழந்திருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் அவங்க தானே முழு பலத்தோடு நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து 76லேருந்து 67லேருந்து 67லேருந்து இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பொய்யான பிரச்சாரங்களை சொல்லி அவங்க வளர்ந்து வந்தவங்க. அதனால் அந்த பொய்க்கு அவங்க வந்து மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது இந்த தடவை கண்டிப்பாக அந்த ஆதரவு பொய்க்கான ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால் மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்பு பிஜேபி ஏடிஎம்கேக்கு இருக்குது.